ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலகெங்கிலும் இருந்து ஷாலோம் சபையின் ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஞானமும் சகோதர இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பும் தயவும் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் அமைதியும் உங்கள் அனைவருக்கும் கிடைப்பதாக. ஆமென். சரி, இன்றைய தேவ செய்தி சுகமான வாழ்வு, இதை பற்றி தான் பேச போகிறோம். சுகமான வாழ்வு, எப்படி வாழ்வது? சுகமான வாழ்வு என்றால் என்ன? நாம் பொதுவாக சுகமாக வாழணுன்னா என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோன்னாக்கா, அதிகபட்ச பொருளாதாரம் இருந்தால் நம்ம சுகமாக வாழலாம் அப்படின்னு எண்ணுறோம் இல்லையா? பொருளாதாரம் இல்லைனாலும் வாழ முடியாது. முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, இதை பற்றின அருள் இல்லாதவருக்கு எவ்வுலகமும் இல்லை இல்லையா? அப்போ பொருள் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அந்த பொருள் தான் நம்மளை சுகமாக வாழ வைக்கும்னா இல்லை. வாழ்க்கைக்கு அடிப்படை பொருள் தேவை தான். ஆனால் அந்த பொருள் கொண்டு சுகமாக வாழ்கிறோம்னா கிடையாது. பொருளால் நம்ம சுகமாக வாழ முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரங்க எல்லாம் அவங்க வச்சிருக்கிற பொருளாலேயே கெட்டு போகிறாங்க இல்லையா? அந்த பொருள் அதிகரிக்கும் போது, அது மிகுதியாக ஆகும்போது, அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், அதை கொண்டு நம் அருளை பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யலாங்கிற விழிப்புணர்வு இல்லாமல் மேலும் பொருளை கூட்டுவதற்காக நிறைய தவறுகள்லாம் செய்கிறாங்க இல்லையா? அப்போது அந்த பொருள் அவங்கள நிம்மதியாக வைக்கல. சரிங்களா? ஆமென். நம்புறீங்களா இதை? சரி. அப்போது பொருளினால் நாம் சுக வாழ்க்கை வாழ முடியாது. கடவுளின் அருள் தேவை. கடவுளின் அருள் இருந்தால், அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் சுகமாக வாழலாம். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அது நேரம் கூட வேதனையை கூட்டார் இல்லையா? அப்போது கடவுளின் ஆசீர்வாதம் இருந்தால் தான் நம்ம சுக வாழ்க்கை வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. சரி, இப்போது கடவுளின் ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெறணும், அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு வரோம் இல்லையா? இந்த உலகத்தில் 2 விதமான வழிபாடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று ஆவிக்குரிய வழிபாடு, உண்மையும் சத்தியமான வழிபாடு. இன்னொரு வழிபாடு மாம்சத்தின் வழிபாடு. அதில் எல்லா விதமான தவறுகளும் இருக்குது. அது வழி விசாலமாக இருக்குது. சத்தியத்தின் வாழ்க்கை அந்த வாசல் நெருக்கமாக இருந்தாலும் அது ஜீவனுக்கு தேடி போகிற வாழ்க்கையாக இருக்குது. அப்போது சுக வாழ்க்கை எங்கேருந்து வருதுனாக்கா, கடவுளின் ஆசீர்வாதத்திலேருந்து வருது. கடவுளின் ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, கடவுள் சொல்லுகிறார், என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். கிறிஸ்து சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு உங்களுக்கு சுகமான வாழ்க்கை போனஸாக கூட கொடுக்கப்படும் இல்லையா? அப்போது சுகமான வாழ்க்கை வாழணும்னாக்கா தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் முதலாவது தேட வேண்டும். ஆமென். அந்த ராஜ்யத்தின் நீதியின் மூலமாக தான் இந்த உலகத்தை நாம் அனுபவிக்கிறதும், இந்த உலகத்தில் உள்ள மேன்மையான விஷயங்கள் நாம் செய்யவும் கடவுள் நமக்கு அனுகிரகம் செய்கிறார். இல்லைன்னா நமக்கு அது நடக்காது. அடுத்து நம்முடைய தேக ஆரோக்கியத்தில் தான் சுகமான வாழ்க்கையே இருக்குது இல்லையா? உண்மைதானே? அது தேக ஆரோக்கியத்தில் தான் சுகமான வாழ்க்கையே துவங்குது. எவ்வளோ தான் செல்வந்தராக இருந்தாலும் தேகத்தில் ஒரு குறைபாடோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க சுகமாக வாழவே முடியாது. சுகமாக இல்லை. வெறும் கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு உடலில் ஒரு உபாதைகளோ ஒரு வியாதிகளோ ஒரு குறைபாடோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவ்வளோ செல்வத்தையும் செலவு பண்ணியாச்சும் தன்னை சுகமாக்கிக்கணும்னு விரும்புவாங்க. ஆமென். எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, தான் செல்வெல்லாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, தன் தேகத்தை சுகமாக்கிக்கணும்னு அவங்க வயசானவங்களாக இருந்தால் கூட அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அப்போது மிகப்பெரிய செல்வந்தர், இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்னால் யாருன்னா, நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். ஆமென். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். எகிப்திலிருந்து ஜனங்களை மீட்கும் போது கர்த்தர் கொடுத்த முதல் வாக்குத்தத்தம், உங்கள் அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து உங்கள் உள்ள நோயை விளக்குகிற கர்த்தர் நானே அப்படின்னார்.
கடவுளுக்கு தெரியும் நோய் வந்தால் இவங்க எல்லாம் தாங்க மாட்டாங்க, இவங்களால் நிம்மதியாக வாழவே முடியாது. பாருங்கள், நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு வியாதி வந்துட்டாலே நம்மளுடைய மொத்த கவனமும் அங்கே தான் இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய அன்றாட கடமைகளை கூட கரெக்டாக செய்ய முடியாது, இறைவனை கூட தொழ முடியாது. ஏன்னா அவங்களுடைய அதிகபட்ச சிந்தனையே தங்களுடைய உடல் மேலே தான் இருக்கும். இவ்வளோ பிரச்சனைலாம் வந்துருச்சு அப்படின்னு. அப்போது தேக சுகம் ரொம்ப ரொம்ப முக்கியம், தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்து இறைவன் பணியை செய்ய சாலமோன் தேவாலயத்தில் வரும்பொழுது நிறைய பேர் வியாதிப்பட்டிருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்து மனதுருகினார். அந்த வேதனை ரொம்ப பெரிய வேதனை. ஒருத்தன் 38 வருஷம் பெதஸ்தா குலத்தாண்ட இருக்கான், கண்ணு தெரியாதவன், சப்பானி, சூம்பிய கையுடையவன், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, இப்படின்னு நிறைய பேர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க. இவங்களாம் அந்த வியாதிகளில் பல ஆண்டுகள் துன்பப்படுறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு இறைபக்தி இருக்குன்றீங்களா? கிடையாது. நமக்கே சரி, ஒரு தலைவலி வந்து அது போலனா கூட இறைபக்தி வராது. அந்த தலைவலி மேலே தான் பக்தி அதிகமாக இருக்கும். அது எப்போ போகும், வேண்டுதலே அதை வச்சு தான் இருக்கும். கடவுளே எனக்கு இதை சுகமாக்கும் இல்லையா? அப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுனா நம்முடைய தேகம். இந்த தேகத்தில் எந்த ஒரு குறைபாடோ வியாதியோ வருத்தமோ வரக்கூடாது. இது சுகபல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். நாம் எதை வேணாலும் வேண்டலாம், அதெல்லாம் நமக்கு புறம்பானது தான். நான் முக்கியமாக வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னுடைய தேக சுகம் கொடுங்க, நான் தேக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. சரி, இந்த தேக ஆரோக்கியம், தேக குறைபாடுகள் இது எப்படி வருதுன்னா பாவத்தின் மித்தமாக வருகிறது. இதுதான் கிறிஸ்து இங்கே வந்ததுக்கு என்ன காரணம், கிறிஸ்து ஏன் இங்கே வந்து நம்மளெல்லாம் மீட்கணும் அப்படின்னா, இந்த தேகம் இருக்க இது சாதாரணமான விஷயமே இல்லை, இது புனிதத்துவம் பெற்ற தேகம். இந்த தேகத்தோடு நம்மளை மீட்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தது. 4500 வருஷம் கதையே வந்தது. இதுக்காக தான் தேவகுமாரனாக இருந்த கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்படப்பட்டு, முள்முடி சுமந்து, 5 வித காயங்கள் பட்டு, ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டது சும்மா நடந்ததில்லை. இந்த தேகம், இந்த அழிவுள்ள தேகம் இது அழியாமையை தரித்து கொள்ளணுங்கிறது தாங்க இவ்வளோ வேலை நடந்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கிறிஸ்தவராக ஆனது முக்கியம் இல்லை, ஏன் ஆணுங்கிற விழிப்புணர்வோடு இருக்கணும். புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்ற கிறிஸ்து தேவையில்லை. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறுமா வாடுறது கிறிஸ்து தேவையில்லை. வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் போலாங்கிறதுக்கு கிறிஸ்து தேவையில்லை. கிறிஸ்துவை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நீக்கினாருங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுக்காக தான் அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டார் அப்படின்னு. அப்போது அவருடைய ரத்தத்தினால நம்மளை பாவம் மற கழுவிட்டாருங்கிறது உண்மைன்ற நம்பின அத்தனை பேருமே இந்த தேகத்தை பாவம் நீக்கிட்டா அப்போது புண்ணியம் தானே வந்து சேரும். ஆமென். புரியுதுங்களா இல்லையா? புரியுதா? அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த தேகத்தில் பாவம் நீக்கப்பட்டது என்றால் அவர் புண்ணியர் தானே. அப்போ நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. உண்மை தானே? நீதிமொழிகளில் எழுதியிருக்கு, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. அப்படி இருக்க இந்த தேகத்தில் மேலும் உபாதைகள் வந்தால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் நமக்கு உபாதைகள் வருதே, அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும். இந்த விழிப்புணர்வு வந்தால் தான் கிறிஸ்துவத்துக்குள்ளே நீங்கள் சுகமான வாழ்க்கை வாழ முடியும். இந்த சுகமான வாழ்க்கைன்றது இருக்குல்ல, யோவான் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் என்ன, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் கடைப்பிடிச்சி சுகமாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அப்போ இந்த சுகபல ஆரோக்கியம் நம்ம தேகத்துக்கு கிடைக்கணும்னா, இது தேகத்தினால் நாம் செஞ்ச தவறுகளால் மட்டும் இது வரலைங்க. கொஞ்சம் ஆழமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம் செய்கிற எல்லா தவறுகளும் தேக அவயங்கள் கணுக்களினால் தான் நடந்தது. இந்த அவயங்களை கொண்டு தானே எல்லாத்தையும் செய்கிறோம். கண்ணு, காது, மூக்கு, வாய் இதையெல்லாம் வச்சு தானே இந்த தவறுகள்லாம் செஞ்சோம். ஆனால் இந்த தேகத்தினால் எந்த பாவமும் நடக்கலை, இந்த தவறும் நடக்கலை. அப்போ இது எப்படி நடந்தது?
ஒவ்வொருத்தருடைய ஆத்ம சிந்தனையினால் நடந்தது. உள்ளுணர்வு நமக்கு இப்படி செய்யணும்னு எண்ணும்போது அதை உயிராற்றல் செயல்பட்டு தேகங்களை அந்த செயலில் ஈடுபட்டதுனால நம்ம கையால் ஒரு செயலை செஞ்சோம்னா அது வெறும் கைக்கு மட்டும் அந்த பாவம் இல்லை, செயலினோ கை தான் செஞ்சுது, கைக்கு அந்த பாவம் இல்லை. இந்த கையை இயக்கிய உள்ளுணர்வு, அதுக்கு உதவியாக இருந்த ஜீவாற்றல், இதுக்கு தான் அந்த பாவம் வந்து சேருது. அதனால் எது அழியுதுனாக்கா தேகம் அழியுது. தேகம் அழிஞ்சால் உயிராற்றல் வெளியே போகுது, ஆத்மா வெளியே போகுது. கிறிஸ்து வந்ததே இந்த தேகத்துக்குள்ளவே, இந்த தேகத்தோடு நாம் பிதாவின் சந்நிதியில் ஆசாரியர்களும் ராஜாக்களுமா மாற்றுறதுக்கு தான். அவருடைய இரத்தத்தில் பாவம் வர நம்மளை கழுவி பிதாக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளுமா மாற்ற தான் வந்தார். அப்போது எல்லாரும் இங்கே செத்து போகிறோமே, இந்த வசனங்கள்லாம் வந்து நடைமுறை சாத்தியமாக இல்லையே அப்படின்னு தோணுது இல்லையா? கவலைப்படாதீங்க, இது நடைமுறை சாத்தியமாக ஆக்கப்படுகிறது. அது நடைமுறை சாத்தியமாக ஆகிட்டே இருக்குது. அதனுடைய விழிப்புணர்வு வந்துடுச்சுன்னா கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவங்க அந்த மரணத்தை பிரயோஜனப்படுத்திக்குவாங்க. மரணம் எப்படிங்க பிரயோஜனமாகன்றீங்களா? கிறிஸ்துவுக்குள் இந்த விழிப்புணர்வு இருக்கிறவங்களுக்கு அந்த மரணம் பிரயோஜனமாக இருக்கும். சரி, கிறிஸ்து இங்கே வந்தது எதுக்கு வந்தார்னா, நான் நியாயப்பிரமாணத்தை அவமானப்படுத்த வரவில்லை, அவைகளை நிறைவேற்றவே வந்தேனார். மத்தேயு 4:17 சொல்லுகிறது. கிறிஸ்துவே தன் வாயால் சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தை அவமானப்படுத்த வரல, அதை நிறைவேற்ற வந்தேன். நிறைவேற்றுதல்னா என்ன? பிதாவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய சட்டத்திட்டங்களை தன் வாழ்க்கையாகவே நடத்தணும். கிறிஸ்து எப்படி நடத்தினார்? மரண பரியந்தமும் பிதாக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளையை முழுமையாக நிறைவேற்றினார். சிலுவையில் சொல்கிறார், எல்லாம் முடிந்தது பிதாவே, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நீங்கள் சொன்ன எல்லாப்படியும் நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னார். அப்போ அவருக்கு என்ன நடந்தது? பாவத்தின் மித்தமாக மரணம் நடந்தாலும் அவர் புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்தது மித்தமாக மரணத்தில் சவக்கடங்கில், அதாவது கல்லறையில் மரித்து போய் கிடந்த கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பித்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆமென். மரித்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அதே பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளும் இருந்தால் அவர் உயிரோடு எழுந்தது போல நாமும் எழுந்தரிப்போம்னு வேத வாக்கியம் சொல்லப்படுகிறது. அப்போது இந்த தேகத்தில் நடக்கிற இந்த மாற்றங்களை, இந்த தவறுகளை நாம் எப்படி சரி பண்ணினா இந்த தேகம் காப்பாற்றப்படும்? அப்போது இந்த தேகத்தில் ஏற்படுகிற குறைபாடுகளை எப்படி சரி பண்ணுறதுன்னா, கிறிஸ்து இயேசு சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சா, அவர் எப்படி பிதாவின் மூலமாக பரிசுத்த ஆவியை கொண்டு உயிரோடு எழுப்பப்பட்டாரோ அதே பரிசுத்த ஆவி நம்மளையும் உயிரோடு எழுப்புவாருங்கிறது அதிக நிச்சயம். ஆமென். திருப்புங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஒன்று, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எதுக்கு எழுதுகிறாரா? நாம் பாவம் செய்யாதபடிக்கு. அதான் கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு பாவமெல்லாம் நீக்கப்பட்டுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடிலாம் நம்ம செஞ்சோமோ தலைமுறையாக உள்ள பாவங்கள் கூட இப்போ கிறிஸ்துவின் மூலமாக நீக்கப்பட்டாச்சு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம பாவம் செய்யக்கூடாது. அதான் முக்கியமான விழிப்புணர்வு. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் பாவம் செய்தோம் என்றால் கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். அந்த பரிந்து பேசுகிறதுனாலே நம்ம நிறைய பாவங்களை செஞ்சுட்டு கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தம் சகல பாவத்தையும் சுகமாக்கிடும் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி சொல்லவும் கூடாது. விழிப்புணர்வோடு இருக்கணும். பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுனால தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் என்கிற மரித்து உயிர்த்தெழுகிறதுல ஒரு சடங்கில் ஈடுபட்டோம் இல்லையா? இந்த விழிப்புணர்வு அடிக்கடி வரணும். இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வர வைக்கிறதுக்கு தான் கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். 2, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இது கிருபையின் காலம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த யாருக்குமே அது கிடையாது. கிறிஸ்து வருவதற்கு முன்பாக மரித்த அத்தனை பேருக்குமே இந்த கிருபை கிடையாது. வந்த பிறகு தான் அவங்களுக்கு அந்த பரிபூரணம் கிடைக்கும். அது வரைக்கும் அவங்க தேவராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. கிறிஸ்து வந்து நமக்கு ஜீவாதார பலியான பிறகு
நாம் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த கிருபை நமக்கு அவர் மூலமாக கிடைச்சதுனால இந்த பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டோம். அது நம்முடைய பாவம் மட்டும் இல்லை, சர்வலோக பாவத்தையும் அவர் மன்னிக்கிறார். அந்த கிருபை நமக்கு இப்போவே கிடைச்சிருது. இதை தக்க வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை தக்க வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி தக்க வச்சுக்கிறது? 3. கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். கிறிஸ்து இயேசு சொல்லி கொடுத்த தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை முதலாவது தேடுங்கள்ங்கிற இந்த கற்பனையை கை கொண்டா அந்த கிருபையை நம்ம தக்க வச்சுப்போம். அந்த பரிபூரண கிருபை இருக்குதே, அதை தக்க வச்சுப்போம். 4. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. பழைய கற்பனை இல்லை, பழைய கற்பனை யாராலையும் கை கொள்ள முடியல இல்லையா? இப்போ புதிய கற்பனை கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு, உங்களை நேசிக்கிறது போல் பிறரையும் நேசிங்க. இது புதிய கற்பனை. உங்கள் சத்துருக்களையும் சிநேகிங்கிறது தான் புதிய கற்பனை. இதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களோன்னு தெரியல. இன்றைக்குமே எனக்கு சத்துருக்கள் இருக்கக்கூடாது, எங்கள் சத்துருக்கள் நிர்மூலமாகணும், இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரனே உனக்கு சத்துரு, ஏன் உன் வீட்டாரே சத்துருன்னு கூட சொல்லியிருக்காரு இல்லையா? இதையெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு சத்துருவே வரக்கூடாது, எனக்கு எதிரியே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு. இதை சரியாக புரிஞ்சிக்கலன்னு வச்சுங்களேன், இப்படி தான் ஜெபங்கள்லாம் இருக்கும். நமக்கு சத்துரு எப்படி உருவாகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்டேருந்து தான் உருவாகிறாங்கன்ற தெளிவு வந்துடுச்சுன்னா இப்படி ஒரு வேண்டுதல் இருக்காது. பிதாவே, என் கடனாளிகளை நான் மன்னிக்கிறது போல் என்னையும் மன்னியுங்கள்னு சொல்ல வேண்டியது வரும். எப்படிங்க? என் சத்துருக்களை நிர்மூலமாக்குங்க அப்படி கேட்கக்கூடாது. அது பழைய ஏற்பாடு. அவங்க யாருமே அதில் வெற்றி பெறலை இன்னைய நாள் வரைக்கும். இப்போ எப்படி வேண்டிங்கன்னா, எனக்கு சத்துருக்களே வர வேண்டாம், என்னை சோதனைக்கு உட்படுத்தாதீங்க, நான் அதுக்கு தகுதியானவன் இல்லை, நான் அந்த அளவுக்கு ஆள் இல்லை, என்னை சோதனைக்கு உட்படுத்தாதீங்கன்னு அப்படி மாற்றணும். அப்போ எனக்கு நல்ல சிந்தனை கொடுங்க, நான் நல்லது செய்ய எனக்கு வாய்ப்பளிங்க. ஜபம் மாறி இருக்கணும். சத்துருனே ஒன்று என்ன வேண்டியதில்லை, உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கணுமா. அப்படியும் சத்துரு வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுவீங்க? எதிரி வந்துட்டாங்க, உங்கள்கிட்ட ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. இல்லைங்க, நான் ரொம்ப நல்லவங்க, நான் நல்லது தாங்க அவருக்கு செஞ்சேன், அதனால் நான் பெரிய துன்பத்தில் மாட்டிக்கிட்டேங்கன்னா கிறிஸ்து சொல்கிறாரு, கவலைப்படாத, மகிழ்ந்து களி கூறு. நீதியின் மித்தம் துன்பப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளும் இப்படியே நடத்தப்பட்டார்கள். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் தீர்க்கதரிசி ஆகிடுவீங்க. நான் எந்த தப்பும் பண்ணலங்க, நல்லது தாங்க பண்ணேன், எனக்கு இவ்வளோ பெரிய கெடுதல் வந்துச்சுங்கன்னா மகிழ்ந்து களி கூறுங்கள். முதல்ல அப்படி கிடையாது. ஒரு வழியாக எதிர்த்து வந்தால் நீங்கள் விரட்டி விட்டிங்கன்னா அவங்க 7 வழியாக ஓடுவாங்க. அது பலிக்கவே இல்லைங்க. அந்த வாக்குத்தத்தெல்லாம் யூதர்கள் தாங்க இன்னும் 100 மடங்காக ஓடினாங்க. ஏன்னா அவங்க பிதாவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கவே இல்லை, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவே இல்லை. இப்போவும் சரி, அந்த நியாயப்பிரமாணம் தான் மாற்று ஏற்பாடாக வந்திருக்குது. எப்படின்னா, அதை கிறிஸ்து முடித்ததுனால, அந்த 10 கட்டளையும் அவர் வாழ்ந்து தீர்த்ததுனால அவர் உத்தமரானார்ல, அந்த உத்தமருடைய ரத்தம் நமக்குள்ளே வந்ததுனால நானும் உத்தமராக ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். புரியுதுங்களா? ஆமென். இது கொஞ்சம் விளங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மாற்றம் நம்மளுடைய மைண்ட்லேருந்து தான் வரணும், எதிராளியுடைய மைண்ட்லேருந்து கிடையாது. மாற்றம் எங்கேருந்து வரணும்? நம்முடைய மைண்ட்லேருந்து தான் வரணும். இப்போ நான் ஒருத்தருடைய செல்ஸை உள்ளே ஏற்றிக்கிட்டேன். இப்போ கொரோனாலாம் ஒரு நோய் வந்தது இல்லையா? உலகம் முழுக்க அந்த கொரோனா பரவச்சு இல்லையா? அது எப்படி பரவச்சு? அது ஒரு சின்ன வைரஸ், அது கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமி. அது ஒருத்தர் உடம்புக்குள்ளே போயிடுச்சுனாக்கா அவங்கள வியாதியாக்கி செயல்பட முடியாமல் படுக்க போட்டு மரணத்துக்கு கொண்டு போச்சு இல்லையா? அப்போ கெடுக்கிற அந்த செல் அந்த மாதிரி பண்ணுது அப்படின்னா, நம்மளை உயிர்ப்பிக்கிற செல்லாக இருக்கிற கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை சாப்பிட்டோமே, அதில் இருக்கிற ஜீவ ஆற்றல் நம்முடைய பாவத்தையும் அது வென்று நம்மளை ஜீவ ஆற்றலில் கொண்டு போகும் இல்லையா? அது அதிக நிச்சயம் இல்லை, அதை நம்பலாம் இல்லையா? ஆமென். நம்புறீங்களா? அப்போது அந்த செல் உள்ளே போனதுக்கு என்ன அடையாளம்? இப்போ ஒரு வியாதி செல், கொரோனா செல் உள்ளே போயிடுச்சுன்னா ஆள் காலி. அது ஒரு 10 நாளில் ஆளை க்ளோஸ் பண்ணிடுது இல்லையா? ஆனால் நம்ம 10 வருஷமாக கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை சாப்பிட்டுனுக்கிறோமே, ஒரு மாற்றமும் கொஞ்சம் காணுமே இல்லையா? கொஞ்சம் திறந்த மனசோடு கேளுங்க, அது எனக்கும் பொருந்தும். திறந்த மனசோடு இந்த செய்தியை உள்வாங்கிக்கலாம்.
10 வருஷமாக நம்ம கிறிஸ்துனுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் சாப்பிட்றோமே, ஏன் ஒரு மாற்றத்தையும் காணோம்? நமக்கும் வியாதி வருது, வருத்தப்படுறோம், பிரச்சனைகள் வருது, துன்பப்படுறோம் இல்லையா? அதுக்கும் ஒரு வசனம் சொல்லுவாங்க, பிரச்சனைகள் வராதது கூடாத காரியம்னு கிறிஸ்து சொன்னார் இல்லையா? அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா? பிரச்சனைகள் வராதது கூடாத காரியம் அப்படின்னு. அவர் சொன்னது நல்ல விஷயத்தை. இப்போ சொன்னீங்க இல்லையா, நான் நல்லது செஞ்சு எனக்கு துன்பம் வந்துச்சுன்னு, அதை தான் கிறிஸ்து சொன்னார். அந்த மாதிரி பிரச்சனைகள் வராதது கூடாத காரியம். அது வந்தால் நீங்கள் சந்தோஷப்படுங்க, நீங்கள் நல்லவர்களாகிடுங்க. கிறிஸ்துவோடைய ஒரு பெரிய சோதனை வருமா? அப்போது கிறிஸ்து சொன்னது நன்மையின் மித்தமாக வருகிற சோதனைகள், அது எல்லாருக்கும் வரும் அப்படின்னாரு. ஆனால் தீமையினால் கடவுள் சோதிப்பதே கிடையாது. கடவுள் தீமையினால் ஒருத்தரையும் சோதிக்கிறதில்ல. கடவுள் உண்மையிலே சோதிக்கிறதே கிடையாதாங்க. கடவுள் சோதிக்கிறதே இல்லை, பொல்லாங்கன்னு தான் சோதிக்கிறான். அதுவும் தீமையினால் அவர் சோதிக்கிறதே கிடையாது. நம்மளுடைய இச்சை கர்ப்பம் தரித்து தான் மரணம் என்கிற பிரசவம் நடக்குது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையை ரொம்ப கவனமாக இனி நடத்தணும். 5ஆம் வசனம். 5 அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். இப்போ தேவ அன்பு, பிதாவினுடைய அன்பு நம்ம மேலே பரிபூர்ணமாக வரணும்னா நம்ம எப்படி நடந்துக்கணும்னா, அவர் சொன்ன வார்த்தையும் அவர் நடந்துக்கினது போல் இந்த சமுதாயத்தில், இந்த பூமி முழுக்க உள்ள எல்லா உயிர்களிடத்திலும் அப்படி நடந்துக்கிட்டால், அவருக்கு பிதா எப்படி அன்பு செலுத்தினாரோ, அவரை எப்படி நடத்தினாரோ, அதே போல் நமக்கும் அந்த அன்பு பரிபூரணமாக கிடைக்கும். 6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பாருங்கள், சிலுவை பாடில் கிறிஸ்து மரணத்தினுடைய எல்லையில் நின்று இருக்கார். அப்போ இவர் துன்பப்படுத்துகிறவங்களை பார்த்து உடனடியாக அவருக்கு என்ன கவனம் வருது? பிதா கிட்ட வேண்டுறார், பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், அதனால் அவங்கள மன்னிச்சிடுங்க, தண்டிச்சிடாதீங்க. இவ்வளோ உச்சகட்டமான அன்பு யாருக்கு வரும்? சிந்திச்சு பாருங்கள். இவ்வளோ உச்சகட்டமான, இதை விட ஒரு உச்சகட்டமான ஒரு அன்பு நம்ம மேலே யாரும் செலுத்த முடியாது. தான் உயிர் போகுது, அந்த மாதிரி அடித்து சித்திரவதை பண்ணி துன்பப்படுத்திட்டாங்க. அந்த இடத்துலையும் அந்த நேரத்துலையும் அவர் நினைவு எங்கே போகுதுனாக்கா, பிதா கிட்ட பரிந்துரைக்கிறார். வேண்டுதல் எப்படிப்பட்ட பரிந்துரைனா, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செஞ்சிடுறாங்க, தயவு செஞ்சு அவங்கள தண்டிச்சிடாதீங்க, மன்னிச்சு விட்டுருங்க. அதுக்கும் சேர்த்து தான் இப்போ நான் இந்த தண்டனை அனுபவிச்சுக்கிறேன்றார். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ மரணத்துக்கு முன்னாடி நடக்கிற துன்பம் தான் அது. இந்த துன்பத்துக்கும் இவங்க தான் காரணம். இந்த துன்பத்தை கொடுக்குறது அந்த மக்கள் தான். இருப்பிலும் இந்த துன்பத்துக்கு வர பாவத்தையும் சேர்த்து நான் இப்போ தான் அனுபவிக்கிறேன். அதனால் பிதாவே அவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், மன்னிச்சிடுங்க. இதை விட உச்சகட்டமான ஒரு சிந்தனை யாருக்கு வரும்? கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டால் எல்லாருக்கும் வரணுங்கிறது தாங்க விதி. கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பாக வரணும். அதுவும் அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் சாப்பிட்டவங்களுக்கு அந்த சிந்தனை கண்டிப்பாக வரணும். எவ்வளோ பெரிய துன்பம் நமக்கு வந்தாலும் அந்த துன்பத்தில் யார் முக்கியஸ்தரோ அவங்கள நம்ம நிந்திக்காமலும் தண்டிக்காமலும், பிதாவே அவர்கள் செய்கிறது என்னவென்று தெரியாமல் செய்துவிட்டார்கள், மன்னியும். அந்த மன்னிப்பின் மூலமாக உங்களுக்கு தான் முதல் மன்னிப்பு கிடைக்குது, உங்களுக்கான மீட்பும் கிடைக்குது. கிறிஸ்துவை அப்படி வேண்டியிருந்தனால அவருக்கு என்னங்க நடந்தது? அவருக்கு என்ன லாபம்? ஏன் அப்படிலாம் வேண்டணும் அப்படின்னு தானே நம்ம எண்ணுறோம். அவர் அப்படி வேண்டினதுனால பிதாவினுடைய அந்த கருணை வெள்ளம் கிறிஸ்து மேலே பாஞ்சுது. இந்த நிலைமையிலே நீ என்னுடைய மகனை காப்பாற்றணும்னு நினைக்கிறியே? நாம் கிறிஸ்து மட்டும்தான் பிதாவினுடைய குமாரன் நினச்சின்னுக்கிறோம். கிறிஸ்து சொல்கிறாரு, நம்ம எல்லாரையும் பிதாவை முன்னாடி ராஜாக்களும் ஆசாரிகளுமா நிறுத்துறதுக்கு தான் இவ்வளோ வேலை பண்ணாராம். அப்போது பிதா முன்னாடி நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளாக நிற்கிறோம் இல்லையா? அப்போ பிதாவினுடைய பார்வை, என் மக்களை எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு நீ இவ்வளோ பாடுபடுறியா, இந்த நேரத்துலேயே நீ இப்படி வேண்டுறியன்னு கடவுள் தன்னுடைய அன்பு முழுக்க அவர் மேலே ஒரு மடை திறந்த வெள்ளம் போல் கொட்டினார். அந்த பரிபூரணம் தான் நமக்கு கிறிஸ்து கொடுத்துருக்கிறார். என்னை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நான் எப்படி வாழ்கிறேனோ, என்னுடைய மன்னிப்பு எப்படி இருக்கோ, என்னுடைய அன்பு எப்படி இருக்கோ, என்னுடைய கருணை எப்படி இருக்கோ, என்னுடைய தயவு எப்படி இருக்குதோ, இது உங்களுக்கும் வரணும். அப்படி வந்தால் என்னங்க வரும்? அப்படி வந்தால் என்னை இழிச்சவாயன் தாங்க சொல்லுவாங்க. ஊரில் என்ன எல்லாம் இழிச்சவாயன் தான் சொல்லுவாங்க. அவன் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லைங்க. அவரை போய் அடித்தா திட்டினா கூட அவருக்கு சூடு சோறு இல்லாமல் போவாருங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அப்படி நடக்காது. கடவுளுடைய குமாரனாக இருந்தவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி மரண பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால
இப்போ எப்படி ஆனார்? வானோர் பூதலத்தோர் எல்லா நாமத்துக்கும் உயர்ந்த நாமம் அவர் கொடுக்கப்பட்டாச்சு. அதனால தான் சொன்னார், இந்த பூமியில் மட்டும் இல்லை, சர்வலோக பாவத்தையும் நான் மன்னிக்கக்கூடிய ஆற்றல் அவர் கொடுத்துருக்கார். வானோர் பூதலத்தோர் எல்லாருடைய நாமமும் அவருக்கு நேராக தான் முழங்குது, முழங்கால் யாவும் அவருக்கு நேராக மண்டிடுது இல்லையா? அப்போ சர்வலோகத்தின் பாவமும் அவர் மன்னிக்கக்கூடியவராகிட்டார். எப்படி இது நடக்குதுன்னா, உங்களை நேசிக்கிறது போல் பிறரையும் நேசிங்க. இந்த ஒரே ஒரு வாக்கு தத்துவத்தில், இந்த ஒரே வசனத்துக்குள்ளே பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, தீர்க்க தரிசனம், பிதாக்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் அடங்கி போச்சு. அப்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம சுகமான வாழ்க்கை எப்படி வாழ முடியும்னா, அவர் வாழ்ந்தது போல், அவர் நடந்து கொண்டது போல் முயற்சி எடுக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப கடுமையான விஷயங்க. இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்னா, இது நடந்து தாங்க ஆகணும், வேறு வழியே கிடையாதுங்க. இதுக்கு மாற்று ஏற்பாடே கிடையாதுங்க. இது நடந்தே ஆகணும், அப்படி வாழ்ந்தே ஆகணும். இதுக்கு வேறு மாற்று ஏற்பாடே கிடையாது. நீங்கள் என்ன தான் சொல்ல வந்தாலும் சரி, இதுக்கு வேறு மாற்று ஏற்பாடே கிடையாது. தங்களை அப்படி மாற்றிக்கொள்ளாத யாருமே கிறிஸ்துவுக்குள் இல்லை. நான் சொல்லலை, இந்த வேதமே சொல்லுது. 8 மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. 9 ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இதுதான் புதிய கற்பனை. இது புதிய கற்பனை. பழைய கற்பனை என்ன? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு. கன்னத்தில் அடைஞ்சால் திருப்பி அடி, அவன் பல்லு விழுந்துச்சுன்னா நீயும் திருப்பி அடித்து பல்ல கொட்ட வை. இது பழசு. புதிய கற்பனை அப்படி கிடையாது. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் அவனை பகைக்கிறவன் அவன் ஒளிக்கிட்ட இன்னும் வரல. 10 தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. 11 தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இப்போது இந்த மாதிரி எல்லாரும் வாழும்போது என்ன ஆகுதுனாக்கா, வெறும் கிறிஸ்தவர்களை மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா மனுக்குலங்களையும், பொதுவாக எல்லா மனுஷாலையும் சகோதரன் சகோதரியாக தான் நம்ம பார்க்கணும், நேசிக்கணும். எல்லோரையும் நம்ம அந்த பொது நோக்கோடு பார்க்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது நாம் நல்லா இருப்போமா. இப்படி தான் இந்த வேதம் போகுது. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவு உங்களுக்கு திருப்பி அளக்கப்படும். அது எப்படி அளக்கப்படும்னா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் கொண்டு வந்து உங்கள் மடியில் அளப்பார்கள். ஏன்னா நம்ம மனுஷாளுக்கு தானே பிரச்சனையை உண்டு பண்ணுறோம், அதே மனுஷால் நமக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க. அது உண்மைன்னா, மனுஷாளுக்கு நம்ம நல்லது பண்ணால் மனுஷால் மூலமாக நமக்கு நல்லது வந்து சேருமே. அது உண்மை தானே? எத்தனை பேர் நம்புகிறீங்க? அவன் அப்போ அது உண்மை தான் இல்லையா? அப்போ முடிந்த அளவுக்கு இல்லை, இது முடியணும், இப்படி தான் வாழணும், வேறு வழியே கிடையாது. கிறிஸ்து மறுபடியும் வந்து நாம் செய்கிற பாவத்துங்களுக்காக சிலுவையில் மரிக்க மாட்டார். திரும்பவும் வரும்போது அவர் நியாயாதிபதியாக வருவார். வந்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனுஷாலையும் தன் சகோதரனாகவும் தன் மகனாவோ மகளாவோ நண்பராகவோ இப்படி தான் பார்க்க போகிறாரு. அவர் பொதுவாக பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற பகைகள், சகோதரன் என்று சொல்லியும் பகைக்கிறவங்க, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை கிறிஸ்து நியாயாதிபதியாக கண்டிப்பான முறையில் நியாயந்திப்பார். அதால் முடிந்த வரையில் நாம் கிறிஸ்து நடந்தது கொண்டது போல் பாவிகளுக்காகவும் மனம் இறங்கினார் இல்லையா? அதுபோல் நமக்கு அவ்வளோ பெரிய துன்பம்லாம் ஒன்றும் வராதுங்க. அப்படிலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வந்துடல. அப்படி வந்தாலும் நல்லதுன்னு நினைங்க. ஏன்னா உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும். ஆமென். ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும். பழைய வாக்கு தத்தம் பாருங்கள், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுப்பான், அதை அவர் திருப்பி கொடுப்பார் இல்லையா? புதிய வாக்கு தத்தம் என்ன சொல்லுதுனாக்கா, கிறிஸ்துவே சொல்கிறார், உங்கள் தெருவில் நான் வியாதிப்பட்டிருந்தேன், நீங்கள் அந்த வியாதிஸ்தனுக்கு செஞ்ச உதவி எனக்கே செஞ்ச மாதிரி. உங்கள் தெருவில் நான் பசியாக உட்கார்ந்துட்டு இருந்தேன், அவனுக்கு கொடுத்த உணவு அது எனக்கே கொடுத்தா மாதிரி. உங்கள் தெருவில் நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், அவனுக்கு ஆடை உடுத்தினா அது எனக்கு உடுத்தினா மாதிரி. இதெல்லாம் சிலுவையில் நடந்தது இல்லையா? பசியாக இருந்தார், வியாதிப்பட்டிருந்தார், சிறைப்பட்டிருந்தார், ஆடை இல்லாமலும் இருந்தார். இதைத்தான் அவர் சொல்கிறார். உங்கள் வீதியில் நான் அப்படி இருந்தேன், அப்படி வேறு யாரும் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் செஞ்ச நன்மைகள் அத்தனையுமே அது எனக்கே செஞ்சது போல் நீங்கள் எல்லாம் பிதாவினுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள்னு சொல்கிறார் இல்லையா? இப்போ அங்கே போய் இவன் என்ன பாடு பண்ணானோ, ஏமாத்துறானோ, என்ன செஞ்சானோ அதுக்கு இதை அனுபவிக்கிறான், இப்படி நாமளே நியாயம் தீர்த்தக்கூடாது.
அது நம்ம வேலை கிடையாது. பழி வாங்குதல் நம்ம வேலை கிடையாது, நியாயம் தீர்க்கிறதும் நம்ம வேலை கிடையாது. நம்ம வேலை கிறிஸ்து நம்ம மேலே எப்படி இறக்கப்பட்டாரோ அதுபோல் நாமும் நம் சகோதர சகோதரிகள் மீது இறக்கப்பட வேண்டியது தான் நம்முடைய கடமை. இது தவிர்த்து வேறு எந்த விஷயமும் நம்ம பேச முடியாது. அப்போது எல்லாருமே அப்படி நடக்கும்போது கிறிஸ்தவர்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்னா, அவங்க ரொம்ப நல்லவங்க, நமக்கு உண்மையிலே யாராச்சும் துன்பம் கொடுக்க வந்தாக நமக்கு கிறிஸ்து பரிந்து பேசினது போல் இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நமக்கு பரிந்து பேசுவார். ஏங்க அவர் நல்ல மனுஷன் தாங்க, ஏன் அவர்கிட்ட இந்த பிரச்சனைக்கு போகிறேன், அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்க எவ்வளோ பேருக்கு தர்மம் பண்ணுறாங்க, எவ்வளோ நல்ல காரியம்லாம் பண்ணுறாங்க, ஏன் அவங்கக்கிட்ட பிரச்சனைக்கு போகிறீங்கன்ட்டு வேற்று சமூகத்தாரே நம்மக்கிட்ட நமக்காக பரிந்து பேசுவாங்க. உண்மை தானே? இதுக்கு கிறிஸ்துவ உதவி செய்வார். அப்படி பரிந்து பேச வருவங்க கிறிஸ்துவாகவே கூட இருக்கலாம். ஆமென், நம்புறீங்களா? நமக்காக பரிந்து பேச யாரோ அங்கே வராங்கன்னா அந்த மனுஷாலாம் இல்லை, கிறிஸ்துவ அனுப்பி வச்சிருக்கிறாரு, ஒரு தேவதூதனாக இருக்கிறோம், அல்லது கிறிஸ்துவே நமக்காக பரிந்து பேச வரலாம் இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் வாழ பழகிக்கணும். அப்படி வாழும்போது தான் நமக்கு அந்த மேலிடத்துலேருந்து பரிந்துரை எப்படி வரும்? நன்மையான ஈவுகளும் பூரண வரமும் எங்கேருந்து வரமா? பரத்திலிருந்து இறங்கி வரும். யார்கிட்டேருந்து? ஜோதிகளின் பிதாக்கிட்டேருந்து பரத்திலிருந்து இறங்கி வருது நன்மையான ஈவு பூரண வரம். இந்த நன்மையான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை எங்கேருந்து கிடைக்குது? பரத்திலேருந்து இறங்கி வரும். அது பரத்திலேருந்து இறங்கி வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்கே சக மனிதர்களிடத்தில் நாம் நல்லவங்களாகவும் சகாயம் பண்ணுகிறவர்களாகவும் வாழணும். அதுதான் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம். அப்படி நாம் மற்றவங்களுக்கு செய்யும்போது நமக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குதுனாக்கா, நம்முடைய சிந்தையில் தெய்வீக எண்ணங்கள் வருது. கிறிஸ்துவின் இருந்த சிந்தை நமக்குள் வர கடவுது இல்லையா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த சிந்தனை நமக்குள்ளே வந்தால் தானே இந்த மாதிரியான அன்பு வெளியே வரும் இல்லையா? அப்போது ஞானஸ்தானம் பெற்றதுக்கும் அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் சாப்பிட்றதுக்கான அடையாளம் என்ன? இந்த மாற்றம் வர வேண்டும். பழைய கற்பனை இல்லை, இது புதுப்பிக்கப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட கற்பனை எப்படி இருக்குதுனாக்கா, பிறர் இடத்துல நம்ம அன்பு கூறுவதே. இந்த மாற்றம் கண்டிப்பாக வரணும். இந்த மாற்றம் சிந்தையில் வரும்பொழுது அப்போ நம்முடைய மனசு செயல்லாம் எப்படி பண்ணணும்னாக்கா, சிந்தை நல்லது செய்யணுன்னே மனசு அதுக்கான எல்லா விஷயங்களுக்கும் இறங்கி வேலை செய்யும். இந்த அவயங்களை வேலை வாங்கும். கை, கால், கண், மூக்கு, காது, வாயெல்லாம் இந்த நன்மைக்காகவே பயன்படுத்தும் போது இந்த உடல் அவயங்கள் நன்மை செய்கிறதுனால இது நன்மை பெறுங்க. எப்படி நம்ம தேகத்தை காப்பாற்றிக்க முடியும்? பிறருடைய தேகம் நல்லா இருக்கணும்னு எண்ணி நாம் தேவைகளை செய்யும் பொழுது அந்த தேகம் நல்லா இருக்கும்போது இந்த தேகமும் நல்லா இருக்கும். வேதம் சொல்லுது, தீமைகளை செய்ய எப்படி இந்த உடல் அவயங்களை பயன்படுத்தி நீங்கள் நாடி ஓடி தேடி போய் செஞ்சீங்களோ அதே போல் நன்மையை செய்வதற்கு இந்த உடல் அவயங்களை பயன்படுத்துங்க. நாடி ஓடி தேடி போய் நன்மையை செய்யுங்க. அது உங்களுக்கு இந்த தேகத்தை காப்பாற்றும். பாருங்கள், ஓடி இட்ட பிச்சையும் தேடி செஞ்ச நன்மையும் சாடி விட்ட குதிரை போல் வந்து நிற்கும்னு முன்னோர் வாக்கு. சில பேர் வாழ்ந்து கெட்டவங்கன்னு இருப்பாங்க, நல்ல செல்வந்தராக வாழ்ந்துருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை தரிதராகிட்டு இருப்பாங்க. மற்றவங்ககிட்ட யாசகம் கேட்குறதுக்கு வெட்கப்படுவாங்க. ஏன்னா நல்லா தானே இருக்கிறீங்க, கை காலெலாம் நல்லா தானே இருக்குது, போய் உழைச்சி சம்பாதிங்கன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப அவமானமாக போய்டும் இல்லையா? அதை தான் கெட்டவங்க வாழ்ந்துடலாம், வாழ்ந்தவங்க கெட்டால் அவங்களுக்கு வாழ தெரியாதும்பாங்க. இது மாதிரி சமூகம் சொல்லிடும் இல்லையா? அதுக்காக யாசகம் கேட்காம கூட பசி பட்டினியாக கூட இருப்பாங்க, மரண காலம் வரைக்கும் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களை தேடி போய் நாம் உதவி செஞ்சிட்டோன்னு வச்சுங்களேன், தேடிட்டு அந்த பிச்சை இருக்காது, தேடி செஞ்சு அந்த தர்மம் இருக்காது. இது நமக்கு திரும்பி வரும்போது எப்படி வருதான்? சாடி இட்ட குதிரை போல். ஒரு குதிரையை சாட்டையால் அடித்து விட்டால் எவ்வளோ வேகமாக போகுமோ அவ்வளோ வேகமாக இறைவன் நமக்கு பரத்திலிருந்து நன்மையான ஈவும் பூரண வரத்தையும் தராராம். ஆமென். அப்போது பிறருக்கு நாம் செய்கிற நல்ல விஷயங்கள், நல்ல உதவிகள், நல்ல பேச்சு, நல்ல நடத்தை, இது எல்லாம் நமக்கு திரும்பி வரும்பொழுது மனுஷால் மூலமாகவே அமுக்கி குலுக்கி சரிஞ்சு மடியில் விழும்படி மனுஷாலே வந்து கொடுப்பாங்க. இது புதிய கற்பனை. அப்போ இதுபடி வாழும்போது நம் தேகம் நன்றாக இருக்கும். முதலாவது சிந்தனை நல்லா இருக்குது, மனம் நல்லா ஆகுது. இதன் மூலமாக இந்த தேகம் செயல்படும் போது இந்த தேகம் நன்றாகுது.
இதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும்போது இது நித்திய ஜீவனாக மாறுவதற்கு இதுவே வாய்ப்பு, வேறு வழியே கிடையாது. இப்போ இப்படி வாழ்ந்துக்கிட்டே வரோம் இல்லையா, ஒரு நாளைக்கு வயசாகி நம்ம செத்துற மாட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி வரோம் இல்லையா. அதை தான் வேதம் சொல்லுது, சாவு உனக்கு ஆதாயம். எப்படி? கிறிஸ்துவுக்குள்ளே நீ வந்து இந்த நன்மைகளை செய்யும்பொழுது இந்த தேகம் தாங்க முடியாமல் வயசாகி இறந்துட்டாலும் உங்களுக்கு மறுபிறப்புன்னு ஒன்று உண்டு. அது புண்ணிய வாழ்க்கையாகவே பிறப்பீங்க அப்படி. ஏன்னாங்க மறுபிறப்புலாம் ஒன்றும் கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க மறுபிறப்புலாம் கிடையாதுன்னு, இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, மறுபிறப்பு உண்டு. மறுபிறப்புன்னு ஒன்று நமக்கு கொடுத்தாதான் நாம் அடுத்த ஜென்மத்தில் எங்கே விட்டோமோ அங்கேருந்து தொடர்ந்து இந்த பிரமாண வாழ்க்கையை நிறைவேற்ற முடியும். பிரமாணம் இருக்குது பார்த்திங்களா, இந்த 10 கட்டளை. இதில் என்னென்னலாம் சொல்லப்படுகிறதோ இது அத்தனையும் நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வராத வரைக்கும் தேவராஜ்யத்தை அடைய முடியாது. வேதம் கிறிஸ்து சொல்கிறாரு, அந்த எழுத்தின் உறுப்பு கூட மாறாதான். எல்லாருக்கும் இந்த டெஸ்ட்டு உண்டுங்க. இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகாமல் பரலோக ராஜ்யம் போகவே முடியாது. வாய்ப்பே இல்லை ராஜா, போகவே முடியாது. அப்போ எல்லாருக்கும் இந்த டெஸ்ட்டு உண்டுனா கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த டெஸ்ட்டு உண்டு. சமீபத்தில் கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வாழ்நாளில் செஞ்ச பாவத்தை எல்லாம் கிறிஸ்து மூலமாக மன்னிக்கப்பட்டாச்சு. ஆனால் இப்போ நான் வாழப்போகிற வாழ்க்கையில் 10 கற்பனைப்படி நான் வாழணும். அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 10 விதமான செயல்களையும் நான் செய்யாமல் இந்த தேகம் பரலோகம் போகாது, நான் பரலோகம் போக முடியாது. அது மாதிரி தான் எல்லாருக்குமே விதிக்கப்பட்ட விதி அது. கிறிஸ்து தான் அதுக்கு முதல் முன்னோடினவர். அவர் நியாயப்பிரமாணத்தை ஜெயிச்சு போயிட்டார் இல்லையா. அவர் நமக்கு துணையாக இருந்து நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த பிரமாணத்தை முழுக்க வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் நமக்கு துணை இருப்பார். அப்போது இந்த ஜென்மத்தில் இப்போ 40 வயசில் நான் கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்டேன். குறுகிய காலத்தில் வாழ்க்கை முடிஞ்சு போகுது. ஆனால் நான் பிரமாணத்தை கடைப்பிடிச்சேனாங்கிறது தான் தேவ நீதி. அந்த தேவ ராஜ்யத்தினுடைய நீதி என்ன சொல்லுது? இவர் பிரமாணத்தை கடைப்பிடிச்சாரா இல்லையா, மறுபிறப்பு கொடுங்க. அப்போது ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பிறப்பாங்க. கிறிஸ்து எப்படி மரியம்மைக்கு பிறந்தார், அது மாதிரி ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறப்பாங்க. அவங்க பிறப்பிலேருந்தே அந்த பிள்ளையை வந்து தெய்வீக சிந்தனையில் கொண்டு வருவாங்க, நல்ல நடத்தையில் கொண்டு போவாங்க. அப்போ அவர் எங்கே இந்த முதல் ஜென்மத்தில் விட்டாரோ அதை 2வது ஜென்மத்தில் ஆரம்பிக்கிறார். திரும்பவும் அந்த கற்பனைப்படி வாழ்ந்துக்கிட்டே போவார். அதுலேயும் அவர் ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பவும் அவருக்கு பிறப்பு உண்டு. திரும்பவும் புது உடம்புலாம் கொடுத்து இன்னும் நல்ல குடும்பத்தில் படக்க வச்சு அதை தயால குணமாகவே அவர் மாறுவார். எப்போ இந்த 10 கற்பனை ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அந்த ஆத்மா செஞ்சு முடிக்குதோ அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் வாழக்கூடிய அந்த ஜீவாற்றல் கிடைக்கும். அப்போ தான் அவங்க கல்லறை வெடிக்கப்படுறாங்க, வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. புரியுதுங்களா? இந்த கற்பனையை முழுக்க முடிஞ்ச பிறகு மரணத்தை பார்த்து ஒரு கேள்வி வருது. மரணமே இப்போ உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஒவ்வொரு முறையும் பாதாளத்துக்கு போகிறாங்க இல்லையா. பாதாளம்னா ஒன்றும் இல்லைங்க, அடக்கம் பண்ணுறாங்கல்ல, பூமி கீழே போனால் பாதாளம் தான். அப்போது அந்த பூமியை என்னை வளைச்சி போடுறிய, உன் ஜெயம் என்ன, உன் ஜெயம் எங்கே? நீ தோத்துட்டு இல்லை, மரணமே நீ என்னை இனிமேல் கொல்ல முடியாது, பூமியே என்னை இனிமேல் நீ விழுங்க முடியாது, நான் இதுக்கும் மேலான வானத்திலிருந்து வந்த கிறிஸ்துவோடு நான் போகிறேன் இல்லையா. அது அப்போ தான் நிறைவேறும். அது வரைக்கும் எத்தனை பிறப்பு வேணாலும் வந்துக்கிட்டே இருக்கங்க. பாருங்கள், எல்லாருக்குமே முழு மன்னிப்பு நியாயப்பிரமாணத்தை எதோ யாரும் கடைப்பிடிக்க வேண்டாம்னாக்கா என்ன நடக்க பாருங்க. இந்த மன்னிப்பு ஆதாமுக்கே கிடச்சிருக்குமே, ஆதாமுக்கே இந்த மன்னிப்பு கிடைக்கலையா இல்லையா. ரட்சிப்பு வேலையை நீங்கள் சாதாரணமாக எண்ணி தவற விட்டுறாதீங்க. கிறிஸ்துவராக இருந்து ஒரு சின்ன பிரச்சனையில் கூட நம்ம வாயிலிருந்து தூஷணமான வார்த்தைகள் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தேவதூதர்கள்லாம் பார்க்குறாங்க, பொல்லாதவனும் பார்க்குறான். பார்த்து பிதா கிட்ட கொண்டு போய் கம்ப்ளைண்ட்டாக வைப்பான். பிதாவே, நீங்கள் நல்ல பிள்ளைன்னு தேர்ந்தெடுத்தீங்களே, ராஜ்யத்தின் பிள்ளைங்கன்னா அதுங்களாம் பாருங்கள் எப்படி பேசுது அப்படின்னு. கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் போய் நிற்கும். ஊரில் கூட அப்படி தானே சொல்லுவாங்க, ஏன்னா கிறிஸ்டினாக இருக்கிறேன்றா அந்த ஆள் பேச்சே சரியில்லை, அந்த அம்மா பேசுகிறதே சரியில்லை, இதெல்லாம் எப்படி கிறிஸ்டினாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க இல்லையா. இது வேறு யாரும் இல்லை, இந்த பொல்லாங்கனை வச்சு கேட்க வைக்கிறது தான். அப்போவாச்சும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது, ஐயோ நம்ம தப்பாக பேசிட்டோமோ, இதை கவனிக்கிறாங்களே, இதனால் கிறிஸ்துவுக்கு அவமானம் வருமே, இது கிறிஸ்துவுக்கு கெட்ட பேர் வருமேன்னு நாம் அதுலேருந்தாச்சும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறாரு.
இது அவ்வப்போது நமக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு தான் எழுதியும் வச்சுருக்கிறாங்க. இது மாதிரி சுவிசேஷத்தை சொல்லணுன்றும் பிதா ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இப்போ நம்மளோட இடைப்பட்டு இந்த விஷயங்களெல்லாம் பகிர்ந்துக்கிறோம். கிறிஸ்துவோட நாம் ஐக்கியப்பட்டு இருப்போமானால் இந்த தேகமும் பரிசுத்தமாக மாற்றப்படும். அது பரிபூரணப்பட்டுச்சுன்னா இந்த தேகத்தோட பிதா எடுத்துக்கொள்ளப்படுவார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல, எலியா எலிசா எடுத்துக்கொள்ளப்பட்டது போல. இந்த நம்பிக்கையிலே தான் யோபு சொல்கிறாரு, என் சொந்த கண்களிலால், இந்த மாம்ச கண்களிலால் நான் பிதாவை தரிசிப்பேன். அவர் பாதங்கள் இந்த மலையில் வந்து நிற்கிறத நான் பார்ப்பேன் அப்படின்னார். அப்போ அதுபோல் சிந்தனை வரணும்னா அந்த யோபு கூட பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்தது. அது மாதிரிலாம் மற்றவங்களுக்கு வந்தால் காலி. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்ன பெருசா நீ சாமி சாமின்னுக்கிற, உன் சாமி உன்னை காப்பாற்றவே இல்லை, அதெல்லாம் தூக்கி போட்டு வாயா அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லையா. கடைசி வரைக்கும் நிலச்சி நின்னார். அதில் அவ்வப்போது அவருடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் இடரல் வந்தாலும் மனந்தளர்ந்து போகாமல் கடைசி வரைக்கும் இருந்தார். அதனால் என்ன நடந்தது தெரியுமா அவருக்கு? எதெல்லாம் எழுந்தாலும் ரெட்டிப்பாக கிடச்சிது. கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அந்த வாழ்க்கை நல்லதே உங்களுக்கு நடக்கும். மன ஆரோக்கியம் முக்கியம், அறிவா ஆரோக்கியம் முக்கியம், தேக ஆரோக்கியம் முக்கியம். இந்த தேகம் ஆரோக்கியம் பெறணும்னா அறிவாலையும் மனசாலையும் நாம் கிறிஸ்துவை போல் வாழ்ந்தால் இந்த சுகமான வாழ்க்கை எல்லாருக்கும் உண்டு. இதோடு கூட செல்வங்கள் போனஸாக நமக்கு கொடுக்கப்படும். இந்த செய்தி உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற யூடியூப் மூலமாக இந்த செய்தி ஒளிபரப்பாகிறது. மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து வர செய்தி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை பரப்பி விடுங்க. இதுவே தேவ ஊழியமாக உங்களுக்கு இருக்கும். நன்றி. நீங்கள் எல்லோரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சரி, நாம் ஜெபிப்போம். பரமண்டலங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும். சோதனை நாட்களிலிருந்து மீட்டு பாதுகாத்து கொள்ளும். அந்த ராஜ்யம் வல்லமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன்.